கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதினாலே அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் நம்மிலே, நம்முடைய குடும்பத்திலே, தேசத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபை எப்பொழுது பெருகுகிறது? வேதவசனம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவன் கிருபையை பெருக பண்ணுகிறார். பாருங்க, இப்படியாய் நாம் தேவ சமூகத்தில் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் நாம் இருக்கிற இடங்களிலிருந்து நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்முடைய எல்கைகளுக்குள்ளாய் அது மலை போல பனி போல இறங்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே வாருங்கள், நம்ம சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். தெரிந்த பாடல் தான், சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. எதற்கு ஆராதிக்க வேண்டும்? கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடி ஆராதிப்போ. நீ செய்த நன்மைகள் ஏராளம், கிருபைகள் தாராளம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே சேர்ந்து பாடலாமா? நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. பாடலாம். ஆராதனை 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 அவருக்குத்தான், உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவர், ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. அவர் தந்த ரட்சிப்பு அவைகளுக்கு, அவன் ரட்சிப்புக்கு ஆயுள் நாங்கள் எல்லாம் ஆராதித்தாலும் அது போதாதே. உம்மை ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். 1000 பாடல்கள் பாடி ஆண்டவரே, 1000 துதிகளால் உம்மை துதித்து மகிமைப்படுத்துவேன். சேர்ந்து பாடுவோம். தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் பலிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் பலிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே கரங்களை உயர்த்தி மகிமை நிறைந்தவரே,
மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடைய ஆராதித்து கரம் தட்டி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க. நல்ல கர்த்தரை தட்டி கரங்களை தட்டி வாய்களை திறந்து சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் தருகிற இன்பம் நிரந்தரமானது. ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது போல அவருடைய சன்னிதானத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. நித்தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். அவருடைய வார்த்தை மாறாதது, வல்லமை உள்ளது. ஆராதிக்கலாம். நித்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நித்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்தீர். கரங்களை அசைத்து பாடுவோம். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோ எல்லாம் சேர்ந்து பாடி ஆராதித்து ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு முறித்தாகட்டும். நம் ஆராதிக்கிற தேவன் துதிகளிலே பயப்படத்தக்கவர் என்று அன்றைக்கு மோசேயும் மீரியாமும் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பாடி கொண்டாடுகிறார்கள். அவர் துதிகளிலே பயப்படத்தக்கவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆகவே இந்த நாளிலே இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவருக்கு எண்ணத்தை நாம் கைமாறாய் செலுத்த முடியும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில் சொல்லுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். மீண்டும் சொல்லுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமானார். அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமானது. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலம். சொல்லி பாடுங்க. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இப்படி சொல்லலாமா? வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவதயவா. பிரியமானவர்களே, வறட்சிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள்
இவைகளெல்லாம் தாண்டி இந்த நாள்ல தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதற்கு என்ன செலுத்தணும்? வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவதயவா. அவருடைய கிருபையினால் தான், அவருடைய தயவினால் தான். தூய தேவதயவா நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். கரங்களை உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன். அவரே எங்கள் ஆதாரம், அவருடைய வாக்கு தத்தமே எங்கள் ஆதாரம், அவருடைய உடன்படிக்கையே எங்கள் ஆதாரம். இந்த நாள்ல கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் ஒருபோதும் தரையிலே விழ செய்வதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை காலங்கள் தாமதமானாலும் அவருடைய வார்த்தைகள் பொய்த்து போகாது. ஆம், அவருடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்பாதென்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதவைகள். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? அவர் சொன்னதை நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆகவே தேவ ஜனமே, விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமாக அவர் வாக்கு பண்ணினவர், அவருடைய வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். நல்ல கரம் தட்டி பாடுவோம். அவர் வாக்கு பண்ணுவார், அவர் விசிட் பண்ணுவார். ஆமென். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். சொன்னதை செய்யாமல் அவர் போவதில்லை. நல்ல கைதடி பாடலாம். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடி. விசுவாசத்தோடு பாடும். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டான். சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், சொல்லாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டான். அவர் வாக்கு பண்ணுவான், விசிட் பண்ணுவான், சொன்னபடி செய்து முடிப்பான். வாக்கு பண்ணுவான், விசிட் பண்ணுவான், சொன்னபடி செய்து முடிப்பான். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. சொன்னதை செய்யாம் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ? நிச்சயம் சொன்னதை செய்யாம் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ? வாக்கு பண்ணுவான், விசிட் பண்ணுவான், சொன்னபடி செய்து முடிப்பான். நிச்சயமாய் வாக்கு பண்ணுவான், விசிட் பண்ணுவான், சொன்னபடி செய்து முடிப்பான். நிச்சயமாய் சொல்வதை செய்கிற ஆண்டவர். இந்த நாளிலே ஜெபத்தின் காரியத்துக்கு பதில் உண்டு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் போவாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் போவாரோ? வாக்கு பண்ணுவான், விசிட் பண்ணுவான், சொன்னபடி செய்து முடிப்பான். நிச்சயமாய் வாக்கு பண்ணுவான், விசிட் பண்ணுவான், சொன்னபடி செய்து முடிப்பான். விசுவாசத்தோடு வாக்கு பண்ணுவான், விசிட் பண்ணுவான்,
சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். எங்கள் வாழ்க்கையிலே சொன்னபடி செய்து முடிப்பார். நிச்சயம் செய்வார். பிரியமானவர்களே, அவர் நிச்சயம் சொன்னபடி, வார்த்தையில் சொன்னபடியே அவர் செய்து முடிப்பார். பிரியமான தேவ ஜனமே, நான் இப்படி சொல்லுகிறேன் பாருங்க, உங்களை பார்த்து அசைவில்லாத ராஜ்யத்தையே, குமாரனின் ராஜ்யத்தையே, பரலோக ராஜ்யத்தையே, பிதாவாகிய தேவனோடு நித்திய நித்தியமாய் இருப்பதற்கு எபிரேயர் 12:28 சொல்கிறது போல, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோ. மற்றொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை கிருபையாய் நமக்கு தந்தவருக்கு நித்திய நித்தியமாய் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கடவோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மேலான நித்திய நித்தியமான பரலோக ராஜ்யத்தையே கொடுத்தவர். ஆம் பிரியமானவர்களே, ரோமர் 8 படிக்கிறது போல தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கென்று அருளினவர். அந்த குமாரன் வழியாய் அந்த பரலோக ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை அருளினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆகவே கவலைப்படாதிருங்கள். சொன்னபடி, நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அது ஒளிந்து போகாது, நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? அப்படி சொல்றவங்க மட்டும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொல்லுவோம், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். கரங்களை உயர்த்தி அவர் வாக்கு பண்ணுவார். வாக்கு பண்ணினவர் அவர் கண்ணோக்கி பார்ப்பார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி செய்யும் கண்மலையை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒத்தாசை, உதவி அவரிடத்திலிருந்து மட்டுமே வர முடியும். ஆகவே இந்த நாள்ல கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி, ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனிடத்திலிருந்தே வரும். அந்த ஒத்தாசையினாலே நான் இம்மையிலும் மறுமையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டே இருப்பேன். அப்படி சொல்றவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரெல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்தவரை பார்க்கிறேன். நல்ல கைத்தட்டி பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சேர்ந்து பாடலாம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் வையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். ஆமென். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அப்பா, வானமும் வையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். வலது பக்கத்திலேயே நிழலாகவே இருக்கிறார். எதுவும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. விசுவாசமாய் பாடுவோம். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்து. ஆமென். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அவரைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு அவரே தஞ்சம், அடைக்கலம், புகலிடம். நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலை. ஆகவே எங்களை போகும்போதும் வரும்பொழுதும் எங்கள் அருகிலே எப்போது நிழலாயிருந்து, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிட முடியாது. ஓ உன்னதரே, உன் மறைவிடத்தில் நான் இருக்கின்றேன். அப்பா, அதுதான் எங்களுக்கு மறைவிடம், புகலிடமே, அடைக்கலமே, மறைவிடமே, உமக்கு ஆராதனை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஓ புகலிடமே, என் மறைவிடமே, அதிசயமே, உமக்கு ஆராதனை. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கிறவர்களே, நாம் தனிமையானவர்கள் அல்ல. வேதாந்தம் தான் சொல்லுது, நம்மோடு கூட நம்முடைய ஓட்டத்திலே எப்போதும் நமக்கு உதவி செய்கிற தெய்வம் உண்டு. இவர் நம்மை தன்னம் தனியாய் விடுகிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆமாப்பா ஜீசஸ், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, உமையே நம்புவேன். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். சுவாசமாய் பாடுவோம். Jesus Lord, அசைவில்லாத ராஜ்யத்தை தந்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும். இந்த வார்த்தையை விசுவாசமா சொல்லலாமா? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்த என் தேவன் என்னை வெறுத்து விடவில்லை. தகப்பன் வீட்டில் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும் வரைக்கும் கிருபையாய் தந்தவர். நாங்கள் அவரை உயர்த்துகிறோம். அவர் நடத்துவார். தகப்பன் வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பார். நம்புவேன். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உம்மை இறுதி வரையில் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. அப்பா, இந்த நாளிலே யாரெல்லாம் உம்மை நம்பி இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை கிருபையாய் தந்தீரே என்று சொல்லி விசுவாசித்து உம்மை ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் அவர்கள் தனிமையில் இல்லை, அவர்களோடு கூட இருக்கிற என்று தைரியப்படுத்துகிற தெய்வம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க, நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதை பெற்று அனுபவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். அப்படி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். மீண்டுமாய் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை இருக்கட்டும். எங்கள் சகல துதி கன மகிமையை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.